our state president, Dr. Anbumani ji, the South Chennai candidate, La Ganeshan, North Chennai candidate, Soundarya Pandian, Central Chennai candidate, Sri Ravindran, Thiruvalluvar candidate, V. Yuvraj, Perumbar candidate, Dr. Masila Mani, Kanchipuram candidate, Malai Satya, Arkonam candidate, Dr. Velu candidate, Sri A.C. Sundaram, A.C. Shanmugam, Sri A.K. Murthy, Sri A.M. Kamraj, who is contesting for the assembly election. Today is an auspicious day, Bhagavan Mahavir Jayanti. Tomorrow, 14th April, the birth anniversary of Dr. Babasaheb Ambedkar. And it's great opportunity for me because tomorrow, the New Year day for the Tamil Nadu, I pray God Lakshmi and Goddess Saraswati to shower her blessings to the people of Tamil Nadu and the people of country. ஒரு பொன்னான நாள் பகவான் மகாவீர் ஜெயந்தி இன்று. நாளை ஏப்ரல் 14ஆம் நாள் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தின ஆண்டு விழா. மற்றொரு பொன்னான வாய்ப்பு, நாளை தமிழ் புத்தாண்டு. நான் லக்ஷ்மி தேவியிடமும் சரஸ்வதி தேவியிடமும் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் நீங்கள் வரங்களை அள்ளி தருவீர்கள் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். 2014 elections are very unique election. I have seen so many elections in my life, but I have never seen such a huge response in the election rallies and the proactive support from the people across the country. 2014ஆம் ஆண்டு நடக்கின்ற இந்த தேர்தல்கள் தனித்தன்மை வாய்ந்தவை. நான் எனது வாழ்நாளில் எத்தனையோ தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு தேர்தலுக்கு மக்களின் ஆவேசம் இருப்பதை நான் இன்றுதான் முதலில் பார்க்கிறேன். This is the first election before the voting. As soon as the election were declared, the result is also declared. இந்த தேர்தலில் தான் ஒரு விந்தை நடந்திருக்கிறது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே முடிவும் அறிவிக்கப்பட்டு விட்டது. The people of country are convinced that this government is going. New government is coming. This election is not simply a negative election. This election is an election of hope. People think that there will be a change
and the good days are soon we will find. மக்களே, மக்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் ஒழிய வேண்டும். இதில் எந்த ஐயமும் கிடையாது. புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இதிலும் எந்த விதமான ஐயமும் கிடையாது. இந்த தேர்தல் நம்பிக்கைக்கான ஒரு தேர்தல். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. भाइयों बहनों, ये चुनाव एक नई आशा, नया उमंग लेकर के आए हैं और देश की जनता 10 साल की जो बर्बादी देखी है, देश को जिस प्रकार से लूटा गया है, करप्शन सारे रिकॉर्ड तोड़ चुका है, तब देश इतने गुस्से में है कि वो सिर्फ सत्ता परिवर्तन करना चाहता है ऐसा नहीं, लेकिन जो दिल्ली में बैठे हैं उनको सजा करने के भी मूड में है. சகோதர சகோதரிகளே, இந்த தேர்தலில் மக்களின் உற்சாகம் கரைபுரண்டு ஓடுவதை நான் பார்க்கிறேன். நாட்டு மக்கள் 10 ஆண்டுகள் பரிதபித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த கொடுமையான ஆட்சியின், இந்த கொள்ளை நடந்த ஆட்சியின் அலங்கோலத்தை பார்த்து மக்கள் அனைவரும் பரிதபித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நாட்டில் நடந்துள்ள ஊழல் ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. மக்களுக்கு இப்பொழுது தேவை ஒரு மாற்றம். டில்லியில் இருக்கும் அரசை மாற்றுவோம் என்ற உறுதி, என்ற சபதத்தை நம் நாட்டு மக்கள் எடுத்து விட்டார்கள். भाइयों बहनों, इस चुनाव में हमें तय करना है हम देश को कहां ले जाना चाहते हैं. ये चुनाव सिर्फ सत्ता परिवर्तन का चुनाव नहीं है, लेकिन ये चुनाव आने वाली शताब्दी कैसी हो, हिंदुस्तान 21st सेंचुरी में कहां हो, दुनिया में भारत कहां हो, इसकी मजबूत नींव, ये फाउंडेशन स्टोन ये 2014 के इलेक्शन में मतदाता अपने वोट से तय करने वाले हैं. சகோதர சகோதரிகளே, நாம் இந்த தேர்தலை எப்படியும் வெற்றியுடன் கடந்தே ஆக வேண்டும். இந்த தேர்தலில் மக்கள் எதிர்பார்ப்பது ஒரு மாற்றத்தை மட்டுமல்ல, வரும் நூற்றாண்டு எப்படி இருக்க போகிறது என்பதற்கான அடிப்படையை அமைப்பதற்கான தேர்தல் இந்த தேர்தல். பாரதம் அடுத்த நூற்றாண்டில் எப்படி இருக்க போகிறது, உலக அரங்கிலே இந்தியா எப்படி இருக்க போகிறது என்பதை நிர்ணயிக்கும் தேர்தல், அதற்கு அடிப்படை வகுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். दिल्ली में आज जो सरकार बैठी है, भारत के फेडरल स्ट्रक्चर को, संघीय ढांचे को जिस लेटर एंड स्पिरिट में स्वीकार करना चाहिए, कांग्रेस की डिक्टेटोरियल मानसिकता के कारण भारत के संघीय ढांचे को, फेडरल स्ट्रक्चर को जो ऑनर मिलना चाहिए, रिस्पेक्ट मिलना चाहिए, रीजनल एस्पिरेशंस को जो महत्व मिलना चाहिए, वो आज दिल्ली सरकार में नहीं मिल रहा है. मैं देशवासियों को, तमिलनाडु के जनता को विश्वास दिलाना चाहता हूं, जो दिल्ली में नई सरकार बनेगी वो लेटर एंड स्पिरिट से भारत के फेडरल स्ट्रक्चर की इज्जत करेगी और हिंदुस्तान के विकास में सभी राज्यों को इक्वल पार्टनर माना जाएगा. டில்லியில் இப்போது ஒரு அரசு இருந்து கொண்டிருக்கிறது.
நமது நாட்டின் அடிப்படை தத்துவமே ஒரு பெடரல் அமைப்பு, அதாவது மாநிலங்களுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு, கூட்டாட்சி, சமஷ்டி அமைப்பு. ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம்? அதற்கு நேர்மாறாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு அரசாங்கம் தில்லியில் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பிராந்திய ஆசைகளுக்கும் அபிலாஷைகளுக்கும் எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் மதிப்பு கொடுப்பதில்லை. அப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கும் மக்களுக்கு அவர்களது எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்கும் ஒரு அரசாங்கம் இந்த நாட்டில் வரும் என்பதை தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் எழுத்திலும் கருத்திலும் வந்தே தீரும் என்பதை நான் இன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்.